ஆதுரஸ்ய ச கிம் மித்ரம். நோயாளிக்கு யார் சார் ஃப்ரெண்டு? டாக்டர். டாக்டர் தான் சார் ஃப்ரெண்டு. டாக்டர் தானே ஃப்ரெண்டு. நம்ம பேர்பட்டவராக கதையை டாக்டரை உட்காந்து கேட்டாலும் எனக்கு தலைவலின்னா நான் அவர்கிட்ட தான் போகணும் இல்லையா? அவர் இப்போல்லாம் அது ஒரு ஃபீல்டே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. போன உடனே சார் தலைவலின்னு போயிட்டா, சார் ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு எனி கன்க்ளூஷன், லெட் அஸ் டேக் எவ்ரி டெஸ்ட். ஏன்னா ஒரு கூண்டுக்குள்ளே அமைச்சு ஸ்கேன் அப் பண்ணி எம்ஆர்ஐ எடுத்து சிடி எடுத்து பிளட்டை எடுத்து உறிஞ்சி அதை நீ ஸ்வீட் பர்சனான்னு பார்த்து பிபி இருக்கா அது இது கையில் ஒரு இதை வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு எவ்ரிதிங் சீம்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். இல்லாட்டா ஒரு லிஸ்ட்டு மாத்திரா பலம் அப்படின்னு வேதம் சொல்கிறது, மாத்திரையெல்லாம் கொடுத்து அது பல பேர் என்னென்னா மாத்திரை இவ்வளவு கொத்து, அது நீங்கள் வந்து இப்போ பரிசேஷனமே பண்ணிடலாம் ஒன்றுத்தையும் வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது வச்சு அது சுற்றி. ஏன்னா அதுதானே நமக்கு பரிசேஷனம், நீங்கள் என்ன மாத்திரைக்கு தான் பண்ணணும் இல்லையா? அப்படி அவ்வளோ ஒரு மாத்திரையாக உள்ளே போட்டு பானாய் உதானாய் சமானாய் சவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் பிஷக்னா யார்? ஃபிசிஷியன். டாக்டர் தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் அதை சொல்லலை யுதிஷ்டர். பிஷக்குங்கிற ஃபிசிஷியன் யாரை வச்சுட்டார்? கிருஷ்ணரை வச்சுட்டார். ஏன்னா கிருஷ்ணர் ஆழ்வார் சாதிக்கிறார், மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணா. தனவந்திரியா இருக்கார் இல்லையா பெருமாள்? வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. பெருமாளை மிஞ்சி ஒரு டாக்டர் கிடையாது சுவாமி. அவர் நமக்குள்ளே இருந்துட்டார்னா ஸ்ட்ரென்த்து, அவர் இல்லைன்னா வீக் ஆகிடுவோம். அதனால் யார் நமக்கு பெஸ்ட்டு சிக்கு பர்சனுக்கு யார் ஃப்ரெண்டுன்னு கேட்டால் ஆதுரஸ்ய பிஷக் மித்ரம். ஆதுரஸ்ய ஒரு சிக் பர்சனுக்கு டாக்டர் தான் ஃப்ரெண்டு. அதனால தான் ஆழ்வார் சாதிக்கிறார், தருதுயரம் தராயேல் உன் சரணல்லால் சரணில்லை, வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் தீரா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மான். கேரளாவில் பாரதப்புழா கரையில் ஒரு கோவில் உண்டு, திருவித்துவக்கோடு. அதை வந்து கேரளத்தில் திருமிச்சக்கோடு அப்படிங்கிறா. நீங்கள் வந்து திருமிச்சக்கோடுன்னு போட்டால் தான் கூகுள் மேப் சொல்லுது. திருவித்துவக்கோடு அப்படின்னா குலசேகர ஆழ்வார் மேப்பில் தான் கிடைக்கும் அது. அதனால் திருமித்தக்கோடு போனேன்னா ஆழ்வார் சாதிக்கிறார், குலசேகர ஆழ்வார், தருதுயரம் தராயேல். பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறார், எனக்கு துக்கத்தை கொடு. பிரார்த்தனை பண்ணுவோமோ? குந்தி பிரார்த்தனை பண்ணா, எனக்கு கஷ்டத்தை கொடு. கிருஷ்ணர் கேட்டார், ஏன் அத்தை இப்படிலாம் யாராவது கேட்பாளா? இல்லைடா, கஷ்டத்தை கொடுத்தாதானே உன்னை நினைப்பேன். கஷ்டம் போயிடுத்துனா உன்னை மறந்து போயிடுவேன். அப்படின்னா உன்னை நினச்சிட்டே இருக்கணும், கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா கொடுத்துரும். தருதுயரம் தராயேல். பெருமாளை பார்த்து ஆழ்வார் சாதிக்கிறார், நீ தானே டாக்டர் அப்படிங்கிறார். டாக்டர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு, ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரியுது, இவ்வளோ 80% பிளாக். We have to undergo the bypass tomorrow. I don't know whether you will be able to go for the other days of Yaksha Prishnam or not. First we need to undergo the bypass immediately அப்படிங்கிறார். உடனே பாவம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அந்த அந்த ஆற்றுல இருக்கவா கொஞ்சம் எதுக்கும் பேக்கப்பில் ஒரு வாத்தியாரியும் கூட வச்சுக்கலாம், அவரை வேற வச்சுட்டு எல்லாத்துக்கும் வெள்ளி டம்ளர்லாம் ரெடி பண்ணிவிடுவா. ஏன்னா வந்து வைகுண்ட சமாராதனைக்கு அது வேறு கொடுப்பா. அதெல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி டாக்டர்கிட்ட போவோம். அப்படியே ஃபஸ்ட்டு ரூம்லலாம் வச்சு வி ஹவ் டு செக் யுவர் வைட்டல்ஸ் அப்படின்பா. வைட்டல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நவ் எவ்ரி திங் இஸ் ஃபைன், வி ஆர் குட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிகிட்டே போவான். ஒரு அழகான ஒரு ரூம். அந்த ரூம்குள்ளே தள்ளி வாயில் காப்பானே மணிக்கதவை மூடாய் அப்படின்னு அவர் மூடிடுவார். வெளியில் அந்த காலத்தில் இந்த சலச்சித்திரங்கள்லாம் ஒரு லைட் இருக்கும் பாருங்கள், லைட் உள்ளே போயிடுறா. எல்லா வாழலாம் மாஸ்க் போட்டுக்கிறா, அப்படியே க்ளீனாக உடம்பு அப்படியே என்ன இந்த நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு உள்ளே வரா. அப்படியே இந்த க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிறா. ஓகே கிவ் மீ தட் அப்படி இப்படிங்கிறார். எல்லா அந்த கூட இருக்கக்கூடிய சீதன வெள்ளாட்டிலாம் உட்காந்து அதெல்லாம் கொடுக்குறா. அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படி கட் பண்ண போகணும். அப்போ தான் ஒரு கீழேந்து எடுத்து பைபாஸ்னால் என்ன, ஹைவேலேருந்து போகாமல் அப்படி கீழேந்து எடுத்து ஒன்று அட்டாச் பண்ணாதான் அது பைபாஸ் இல்லையா? எல்லாம் பண்ணணும்னு அவர் நினைக்கும்போது போன வாரம் ஒரு லெக்சர் வேதாந்தா லெக்சரில் கேட்டிருக்கார், அஹிம்சா பரமோ தர்மா. இன்னொருத்தர ஹிம்சை பண்ணுறது தப்பு, உடனே விட்டுடுறார். ஐயோ ஒரு ஆனந்தா சுவாமி சொல்லி வச்சுருக்கார் வந்து ஹிம்சை கூடாதான், நீங்கள் யாரையாவது பார்த்துக்கோங்க. நம்ம அப்படி அனஸ்தீஷாலாம் கொடுத்துருப்பா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 2 லட்சம் ரூபாய் வெளில கட்டியிருப்போம், நான் ரீஃபண்டபிள் வேறு, அது என்ன பண்ணுறது, அதுலேயே ஒரு அட்டாக் வந்துடும் போல இருக்குது. அவர் காலில் விழுந்து தேசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜா சன்ன சன்னிவிஷ்டா, நான் மேலே 1 லட்சம் கொடுக்குறேன், கொடுத்ததை விட இன்னொரு +1 என்ன வெட்டுறதுக்கு நம்ம சம்பாவனை கொடுக்குறோம் சுவாமி, எங்கேயாவது நடக்குமா?
அதுதான் ஆழ்வார் சாதிக்கிறார், வாளால் அறுத்து சுடினும், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். ஒரு நோயாளனுக்கு டாக்டர் மேலே தான் காதல் வருது. எதனால காதல்? அவர் என்ன வெட்டுறார். எதுக்கு வெட்டுறார்? எனக்கு நல்லது பண்ண போறாருங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதனால கிருஷ்ணர் எதுக்கு நமக்கு கஷ்டம் கொடுத்துருக்காருன்னு அர்ஜுனனும் பீமனும் யுதிஷ்டனை கேட்கும்போது சொல்லுவாராம் யுதிஷ்டர், இந்த கஷ்டம் கொடுத்தது பின்னாடி ஒரு நல்லது பண்றதுக்காக. அதனால துரஸ்ய பிஷங் மித்ரம். அச்சா, அடுத்தது கிம் ஸ்வின் மித்ரம் அரிஷ்யதா. செத்து போறவனுக்கு எது சார் ஃப்ரெண்டு? ஒருத்தர் போறார், யார் சார் ஃப்ரெண்டு? கிரிமெட்டோரியம் மேனேஜர். அவர் தானே பிஸ்கெட் மாதிரி போட்டு வெளில எடுக்க போறார் பொடிய. எல்லாரும் இப்போ நம்ம பாடியெல்லாம் இருக்கு பாருங்க, நம்ம லோரியல், லக்ஸ், வேற என்ன பேண்டீன், இதெல்லாம் போட்டு நம்ம உடம்பெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் கிரிமெட்டோரியம் போயிட்டு வெளில வரும்போது டஸ்ட்டாக வரும். அப்படியே டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சுடலாம். பஸ்மம் பஸ்ம பஸ்மா தேஜசா. அதில் வந்து நீங்கள் பேண்டீனை தேடின்னு இருக்க வேண்டியது தான். யார் டையிங் மேனுக்கு எதுனா தானம். போகிறவனுக்கு தானம் தான். ஆனவருக்கே தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். ரத்த தானம், பிளட் யாரால முடியுமோ, யாருக்கு இன்னும் சுகர் அது இதெல்லாம் வரலையே, தைராய்டு ப்ராப்ளம்லாம் இல்லையோ, பிளட் தானம் பண்ணும். எவ்வளோ இன்னொருத்தர் பழைச்சிட்டு போகிறா. பல பேர், ஐயோ எனக்கு அதெல்லாம் நினச்சாலே பயம், அவர் நன்னா இருக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன். வேண்டிண்டா போகாது சார், கொடுக்கணும். கண் தானம், ஏன் நேத்திர தானம், இதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நம்ம ஹிந்து மதத்தில். ஆர்கன் தானம் பண்ணலாமா கூடாதா? அதுக்கு சாஸ்திரப்படி பல பேர் வல்லுநர்கள்லாம் சொல்கிறா, சார் ஆர்கன் தானம்லாம் பண்ணக்கூடாது, இந்த சரீரம் என்பது பகவானுக்கு, சேதனன் என்பது பகவானுக்கு, இது பகவானுக்கே போய் சேரணும். இதே அவா பிள்ளைக்கு ஏதாவது ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னா உடனே வந்து டாக்டர் கேன் யூ ஃபிக்ஸ் அப் த ஆர்கன் அப்படின்னு கேட்குறா. விடுறாளோ? இது சேதனன் ஜீவாத்மாவுக்கு பெருமாளுக்கு அப்படின்னு விடுறாளோ? இந்த டபுள் ஸ்பீக் கூடாது. என்ன கேட்ட வரைக்கும் நம்ம என்ன இந்து மதத்தில் மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறோம். வேற எந்த தர்மமும் ஆத்மான்னு ஒன்று ஒத்துக்கிறதே இல்லை. சோல் அப்படின்லாம் இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் சொல்கிறது நம்ம ஆத்மாவை கிடையாது. சோல்னா ஏதோ ஒன்று, அவளுக்கு சரீரம் தான். அதனால தான் மற்றைய மதங்களில் புதைப்பா, எரிக்க மாட்டா. ஏன்னா இன்றைக்கோ ஒரு நாள் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வரும்போது அந்த பிணங்களுக்கெல்லாம் லைஃப் கொடுக்கணும். நமக்கு அப்படி இல்லை. போயிடுத்துனா போயிடுத்து தான். ஜீவாத்மா மட்டும்தான் நித்தியம், சரீரம் அநித்தியம். அழியக்கூடிய சரீரம்னு தெரிஞ்ச பிறகு இன்னொருத்தருக்கு உதவினா என்ன சுவாமி தப்பு? இது இந்த சரீரம் எப்படி இருந்தாலும் இல்லை சார், அப்படியே நான் என்னை எரிக்கும் போது நான் லிவர், ஹார்ட், இன்டெஸ்டைன்ஸோடு என்னை எரிக்கணும். ஃபுல்லாக என்ன அப்படியே போனெல்லாம் ஒன்றுமே ஆகக்கூடாது, கண்ணெல்லாம் அப்படியே இருக்கணும், பூர்ண திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூடிய என் சரீரத்தை எரிக்கணும். எரிக்கிறவன் நமக்கு தெரிய போகிறதில்ல, எரிக்கிறாளா புதைக்கிறாளா உதைக்கிறாளா எதுவுமே தெரியாது. வாட் இஸ் த ஹார்ம் இன் ஹெல்பிங் அன் அதர் பர்சன்? எவ்வளோ பேருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகுது. எவ்வளோ நம்ம லிவர் நன்னா இருந்தால் கொடுத்துட்டு போட்டுமே, என்ன இதில் ஒரு பெரிய விஷயம்? அதனால் அந்த தானம்ங்கிறது சும்மா, சார் நான் வந்து இப்படி நின்னேன் சார், எங்கள் ஆற்று வேலைக்காரியே வரலை, அவளுக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கேன் தெரியுமா, மிஞ்சினதெல்லாம் போடுறது சார் தானம் கிடையாது. இருக்கிறத ஏதாவது மிஞ்சி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவள் வரும்போது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது தானமே கிடையாது. சாஸ்திரம் இதெல்லாம் தானம்னு எடுத்துக்காது. இன்னொருத்தருக்கு அந்த லைஃப் கோயிங் சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்ம உதவுறோம் பாருங்க, அதுதான் தானம். அதனால ஒரு டையிங் பர்சனுக்கு எது தானம் அப்படி எது முக்கியம்னு கேட்டால் தானம் தான் மித்திரன். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாவம் போகும். பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production
that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya Gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. அடுத்தது கோதிதிஹி சர்வபூதானாம். இன்னும் ஒரு 4-5 ஸ்லோகம் பார்த்து டக்குன்னு முடிச்சுடலாம். அவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு உங்கள் ஆட்டோ எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. உடனே அந்த சிந்தா திருண புல்லை விட ஜாஸ்தியாக இருக்குது, கவலை தான் உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஜாகிரதையாக போகலாம். இப்போ முதல்ல கேள்வி கேட்டுக்குங்க. கோதிதிஹி சர்வபூதானாம். எல்லாருக்கும் கெஸ்ட் யார்? எல்லாருக்கும் கெஸ்ட், காமன் கெஸ்ட் யார்? ஆதார் கார்டு. எல்லாருக்கும் அதுதானே. இப்போ ஆதார் தானே நமக்கு ஆதாரம். எதுனா ஆதார் கார்டு இல்லையா? வைகுண்டத்துக்கே இப்போ ஏறக்குறைய போட்டுருவா. கேஸ் பில்லேருந்து ஆரம்பித்து இப்போ வைகுண்ட பிரவேசமான வேண்டும் என்றால் எல்லோரும் உங்கள் ஆதார் கார்டை கொடுங்கள். எது எல்லாருக்கும் கெஸ்ட்? ஃபயர். யாரோ கரெக்டாக சொன்னா ஃபயர். அதிதிஹி சர்வபூதானாம். எதுனா ஃபயர். ஃபயர் தான் எல்லாருக்கும் கெஸ்ட். எப்படின்னா நம்ம பிறந்தத்துலேருந்து அக்னி காரியம் தானே சுவாமி. பிறந்தத்துலேருந்து மரணம் வரைக்கும் அக்னி காரியம்தான். எது எடுங்கோ, புண்ணியாக வச்சனத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணி, அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு உபநயனம் பண்ணி, அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி, கல்யாணம் பண்ணதோடு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு ஒரு புண்ணிய ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணி, அப்புறம் அவர் சஷ்டியப்த பூர்த்தி அதே ஒய்ஃபோடு இருந்தால் பண்ணி. ஏன்னா சஷ்டியப்த பூர்த்தியில் என்ன விசேஷம்னு கேட்டார். இன்னொரு உபன்யாசம் சொன்னார், கல்யாணமான போது இருந்த தம்பதியே இதே கல்யாணத்துக்கு உட்காந்துட்டா பெரிய விஷயம் அப்படின்னார். அதனால் அது ஒன்றும் சஷ்டியப்த பூர்த்தி. அதுக்கப்புறம் என்ன, 70க்கு என்ன பீமரத்தை சாந்தி பண்ணி, 80க்கு என்ன சதாபிஷேகம் பண்ணி, 100க்கு என்ன, ஐயோ சார் அவ்வளோ வருஷம்லாம் இருக்க வேண்டாம் சார், அதனால் 100க்கு பண்ண மாட்டேன், 120க்கு பண்ணுவார். ராமானுஜர் 120 வாழ்ந்தார். ட்வைஸ் சஷ்டியப்த பூர்த்தி, ட்வைஸ் சஷ்டியப்த பூர்த்தி. அது பெரிய விசேஷம் அந்த காலத்தில். அப்படிலாம் எல்லாத்துக்குமே அக்னி காரியம்தான். அதனால் ஃபயர். அதனால தான் கல்யாணத்தில் மேடையில் ஃபயர் இருக்கும்போது எல்லாரும் முதல்ல நமஸ்காரம் அந்த மேடை சொல்லிவிட்டு உட்காந்துக்கணும். கதை கூட கேட்டுருக்கேன்னு வச்சுங்கோ. கதை கேட்கும்போது அந்தந்த இடத்துல செருப்பு இருந்து தானே கழட்டிட்டு அதே இடத்த கழட்டிடுங்க போகிறோம். இந்த இடத்துல ரூல் வெளியில் தான் விழணும்னா ஓகே, இல்லாட்டா அதே இடத்துல எடுத்துன்னு போகலாம்னு பெரிய ஆடிட்டோரியம்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மரியாதை. அந்த வியாசபீட்டம்னா எனக்கு ஒன்றும் மரியாதை இல்லை, எனக்கு ஒன்றும் மரியாதையே கொடுக்க வேண்டாம். அந்த சொல்லக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். We can never demand respect because we are not worth it. But the content demands respect. மகாபாரதம். அதனால் அக்னி காரியம் இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக அந்த அக்னிக்கு மரியாதை பண்ணணும். அதனால் அதிதிஹி. அடுத்தது கிம் ஸ்வித் தர்மம் சனாதனம். எது ரொம்ப சனாதன தர்மம்? இப்போ பாருங்க, நன்னா ஒன்று கவனிங்க. இந்த 4 கேள்வி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பெருமாளை பற்றி கேள்வி. நான் இப்போ என்ன சொன்னேன், எது எல்லாருக்கும் அதித்தின்னு? ஃபயர். இப்போது பெருமாள் உள்ள ஃபயர் இருக்குன்னு எப்படி தெரியும்? இப்போ சஹஸ்ரநாமத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு குவிஸ் கான்டெஸ்ட்னு வச்சுங்க. பூப்பதௌ
யஸ்ய நாபிஹி வியதசுரநிலஸ் சந்திரசூரியௌச்ச நேத்ரே கர்ணாவாசாக ஷிரோத்யௌஹு முகமபி தஹனோ. வாய்க்குள்ள திறந்தா பகவான் வாய்க்குள்ள அக்னி தான் இருக்குமா. நீங்கள் அந்த இது நம்ம நிதிஷ் பரத்வாஜ் பிஆர் சோப்ரா அது மகாபாரதம் பார்த்துருக்கீங்களா, அதில் வளரும்போது வாயெல்லாம் அக்னி இருக்கும். முகமபி தஹனோ. அதனால தான் பாகவதத்தில் ஒரு கட்டம், காட்டுத்தீ பத்திக்கு எரியும் போது அந்த மாடும் கண்ணுக்குட்டியும் உட்காந்து கிருஷ்ணரை பார்க்கறது, கிருஷ்ணா அப்படிங்கிறது எல்லாம் வந்து கண்ணு மூடுங்கோ அப்படிங்கிற கிருஷ்ணர் நெருப்பை குடிச்சுடுறாரு. நெருப்பு எப்படி சுவாமி குடிச்சார் அப்படின்னா, பட்டத்ரியில் ஒரு விஷயத்தில் வியந்து போகிறார். தாமல் சுவாமி வந்து அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு சின்ன பிட் கொடுக்குறேன். அதில் என்னென்னா பீதத்வே அப்படின்னார் நாராயண பட்டதிரில். என்னென்னா பீதத்வம், பீத அப்படின்னா எல்லோன்னு அர்த்தம். பீத கவாடை பிரானார் பிரமகுருவாகினர் ஆழ்வார். எல்லோ. நெருப்புக்கு பீத்தத்துவம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஃபயர் ஹேஸ் பீத்தத்துவம். பீத்தத்துவம்னா என்ன? பீத்தன்னா என்ன சொன்ன? எல்லோ. அப்படின்னா நெருப்பு எல்லோவா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாராம் பட்டதிரில். பட்டதிரில் அப்புறம் சாதிக்கிறார், அப்புறம் நீ எப்போ நெருப்பை குடிச்சியோ அப்போதான் கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்சது பீத்தத்துவத்தினுடைய ரெண்டாவது அர்த்தம். பீத்தத்துவம்னா குடிக்கிறதுன்னு அர்த்தம். எது விச் இஸ் ட்ரிங்கபிளோ அதுக்கு பீத்தத்துவம்னு பேர். நெருப்புக்கு பீத்தத்துவம்னா பகவான் அதை குடிச்ச உடனே தான் தெரிஞ்சுதான் நெருப்பை குடிக்கக்கூட முடியும்னு. அதனால முகம பீதஹனோ. அதனால யார் அதிதி எல்லாருக்கும்னா ஃபயர். இப்போ அடுத்தது எது தர்மம்? ரொம்ப பழைய தர்மம்னு கேட்டால் சனாதன தர்மம். சனாதன தர்மம்னு ரொம்ப ஓல்ட். ஆனால் மகாபாரதத்தில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, கேளுங்க. ஏச்ச வேதவிதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்ம சேதசாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். ஏச்ச வேதவிதோ விப்ராஹா. கர்மகாண்டத்தில் பிராமணம் ஆரண்யகம் சம்ஹிதா பாகங்களில் பயின்ற வேத வித்துக்களும், ஏச்ச அத்தியாத்ம சேதசாக வேதாந்த பாகமான உபனிஷத்தை கற்ற முனிவர்களும், தேவதந்தி ஒற்றுவை ஒரே குரலோடு ஐக்ககண்டியமாய் அவர்கள் சொல்லுவது கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சனாதன தர்மம் வேறல்ல, கிருஷ்ணன் வேறல்ல. நம்ம ரிலிஜன் எதுன்னு கேட்டால் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் சொல்லுதான் சுவாமி எல்லாம். அல்டிமேட் அவர் தான். மதுசூதன சரஸ்வதின்னு இந்த காலத்தில் ஒரு பெரிய அத்வைத்தி. எல்லாம் பிரம்மம், சகுண பிரம்மத்திலே நிர்குண பிரம்மம் போனோம், அதுக்கு ஃபார்ம் கிடையாது, நேம் கிடையாது, அது ரொம்ப ஹை லெவலில் இருக்குது, இப்படிலாம் சொன்னார். அத்வைத சித்தின்னு ஒரு புஸ்தகம் எல்லாத்தையும் எழுதி முடித்தார். முடித்த ஒன்று சொன்னார், எல்லாம் நான் சொன்னேன், எல்லாம் நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொன்னேன், ஆனால் என் மனசை மட்டும் ஒரு குழந்தை வேணுகானம் பாடி இழுத்துட்டே இருக்கு. கிருஷ்ணாத் பரம் தத்துவம் அகம்ன ஜானே. கிருஷ்ணனை விட உயர்ந்த தத்துவம் இந்த உலகத்தில் இல்லைங்கிறத தான் நான் தெரிஞ்சுட்டேன். சதாசிவ பிரம்மேந்திராள் எது தொட்டாலும் பிரம்மம் தான் பாடுவார். சர்வம் பிரம்மமயம் வேறே, எல்லாம் பிரம்மம் தான் இருக்கு. ஆனால் அவரை போய் ஒருத்தர் இன்டர்வியூவர் பண்ணார். நம்ம ஹரிஹரனா பாண்டேயா, யார் அவர்? பாண்டே போய் இன்டர்வியூ பண்ணார் நம்ம சதாசிவ பிரம்மேந்திரால. சுவாமி உங்களுக்கு பிடிச்சவர் யார்? பிரம்மம் அப்படின்னார். பிரம்மம் சார், மறுபடியும் கேட்குறேன் சார், பிரம்மம் எப்படி இருக்கும்? அதுக்கு உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, எல்லா இடத்திலும் இருக்கும் சார். உங்களுக்கு பிடிச்ச பிரம்மம் எது? நீ ரெக்கார்டிங் பட்டனை பாஸ் பண்ணுன்னார். பாஸ் பண்ண சொல்கிறார், மதசிகி பிஞ்ச அலங்கிருத சிக்குரே மஹனீயக போல விஜித முகுரே மானச சஞ்சரரே. என் மனசை இழுத்துட்டே இருக்கு, திருட்டு பிள்ளை அது உட்காந்து மயில் பீலிலாம் வச்சுன்னு என்னையே பார்த்துட்டு இருக்கு, அதுதான் என்னை இழுக்கிறதுன்னு. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்.